ஓகே, வெல்கம். இப்போ நைவ் பேஸ் கிளாசிஃபையர் வந்து பார்க்க போகிறோம். நைவ் பேஸ் கிளாசிஃபிகேஷன். நைவ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம். மெஷின் லேர்னிங் அல்காரிதமில் சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இது வந்து கம்ஸ் அண்டர் சூப்பர்வைஸ்டு கேட்டகரி. இந்த சூப்பர்வைஸ்டு கேட்டகரியில் வந்து இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். The algorithm who is doing classification is called as classifier. இந்த நைவ் பேஸ் கிளாசிஃபையர் வந்து ப்ராபபிலிஸ்டிக் கிளாசிஃபையர்னு சொல்கிறோம். ப்ராபபிலிஸ்டிக் கிளாசிஃபையர்னா என்னென்னா இதனுடைய பேஸ் இதனுடைய வெர்டிக்ட் என்னென்னா ஃபைண்டிங் த ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் இது இந்த கிளாஸாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி புரியுதுங்களா? நீங்கள் ஃபீச்சர்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க, லைக் ஒரு டாக் அண்ட் கேட், இது ரெண்டையும் கிளாஸிஃபை இமேஜஸ் டாக் அண்ட் கேட் இமேஜஸை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து டாக், இது கிளாஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இது எந்த ஒரு டூலை ஒரு முக்கியமாக இது ஹேண்டில் பண்ணுதுன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி, ஃபைண்டிங் த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு டூலாக எடுத்துக்குது. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டினா என்னென்னா இப்போ வந்து ஒரு ரொம்ப வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ப்ரொஜெக்டடு இயர்ஸு, ரவுண்ட் ஃபேஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேட்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, டாகாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. அப்போ ப்ராபபிலிட்டிங்கிறது தான் இதனுடைய டூல். அப்போ அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பேஸ், ஒரு தியரி இருக்கணும் இல்லையா? அந்த தியரி தான் பேஸ் தியரம். ஓகே, ஸோ இது இப்போ வரைக்குமே டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், ஸ்பேம் மெயில் டிடெக்ஷன், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் ஸோ கால் பேஸ் தியரம்னா என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ், இது எப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் அப்படி தான் சொல்லணும், ஒய் பார் எக்ஸ் சொல்லக்கூடாது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ், ஒய்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கிளாஸு, எக்ஸுங்கிறது எப்போவுமே ஃபீச்சர்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் கையில் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஓகே, டாக் அண்ட் கேட் இதை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண போறீங்கன்னா டாகுக்கு எப்படி இயர்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஃபேஸ் இருக்குது, டாகோட சைஸ் என்ன, அதே மாதிரி ஒரு கேட்டுக்கு இயர் ஷேப் என்ன, இயர் பொசிஷன் எப்படி இருக்குது, ஃபேஸ் ஷேப் என்ன இருக்குது, ஓவரால் சைஸ் என்ன இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்குது. ஓகே, இது டாகா கிளாஸாங்கிறத உங்கள் டாகா கேட்டா அப்படிங்கிறத உங்களுடைய அல்காரிதம் தான் சொல்ல போகுது. அப்போ ஒய் இஸ் அன்னோன். ஓகே, ஒய் இஸ் ஆல்வேஸ் அன்னோன். ஓகே, அந்த அல்காரிதம் சொல்ல போகிறது. இப்போ அப்போ ஒய் முன்னால் போட்டுக்கோங்க, பார்னு இப்போ சொல்லிக்கிறேன், பார் எக்ஸ்ன்னு போடுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஒய் கிவன் எக்ஸ். இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் அது கேட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஓகே, அது கேட் இந்தந்த ஃபீச்சர்ஸ், ஒரு கேட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம், இந்த ஒரு கேட்டுக்கு அந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அது கேட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. நான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுவேன். ஸோ இப்போ நேம் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி. இப்போ நீங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியாது போஸ்டீரியர், பின்னால் தான் உங்களுக்கு தெரியும். போஸ்ட் போன்றதுனா என்னது, போஸ்ட் போன்றதுனா பின்னால் போடுறதுன்னு அர்த்தம். ஸோ போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டினா பின்னால் வரக்கூடிய நீ தான் கண்டுபிடிக்க போறீங்க அந்த ப்ராபபிலிட்டியை. ப்ரியர் ப்ராபபிலிட்டிங்கிறது இதுக்கு முன்னாலேயே நீங்கள் இருந்த கேசஸ்லாம் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது. நீங்கள் 4 டாக்ஸை பார்த்தீங்க, 4 கேட்டை பார்த்தீங்க, அந்த 4 டாகுக்கும் 4 கேட்டுக்கும் என்ன ஃபீச்சர் இருந்துச்சுன்னு பார்த்து அதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் எக்ஸ் கிவன் ஒய்ன்னு சொல்கிறோம். அதாவது உங்கள் கையில் 4 டாக் 4 கேட் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீ பார்த்து வச்சிங்க, அது வந்து ரவுண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் கேட் இருக்கிறது, கேட்டுக்கு ரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, டாகுக்கு ஃபோல்டட் இயர்ஸ் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு பார்க்குறீங்க. அப்போ இதுதான் ப்ரியர் ப்ராபபிலிட்டி. இது லைக்லிஹுட்டு. மொத்தத்திலேயே அது டாகாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, கேட்டாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி, சாத்தியக்கூறுன்னு சொல்லுவோம் லைக்லிஹுட்டு. இது எவிடன்ஸ் ப்ராபபிலிட்டி. கேட் வந்து ஃபேஸ் ரவுண்ட் சர்ஃபேஸாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, எலிவேட்டட் சர்ஃபேஸாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. அப்போ இதுதான் வந்து நம்ம பேஸ் தியரம் சொல்கிறது. இது வந்து ஒரு பெரிய தியரி. பேஸ் தியரம் வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. எல்லா கிளாசிஃபிகேஷன் அல்காரிதத்துக்கும் ஆரிஜின் ஒரு சீட் பாயிண்ட் போட்டது வந்து இந்த பேஸ் தியரம் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன டீட்டெயிலாக பார்க்குறீங்க அப்படின்னா இது சொன்னது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் உங்கள் பாடி பெயினாக இருக்குது, ஃபீவர் எஸ். ஓகேங்களா, ஸோ பாடி பெயின், உங்களுக்கு பாடி பெயினாக இருக்குது, அது உங்களுக்கு ஃபீவர் எஸ்னா ஃபீவர் வந்திருக்குதுன்னு அர்த்தம். அது பாடி பெயினாக இருந்தால் நீங்கள் ஃபீவரில் இருக்கீங்க அப்படிங்கிறத எவ்வளோ ப்ராபபிலிட்டியில் சொல்ல முடியும். ஓகே, உங்களுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையாங்கிறத சொல்கிறதுக்கு
ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஃபீவர் இந்த போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈவெண்ட், கிளாஸு, கேட்டகரின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறது தான் எவிடன்ஸு, ஃபீச்சர், ஆட்ரிபியூட் சொல்கிறோம். இஃப் இட் இஸ் அண்டர் போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டியாக இருந்தால். ப்ரியர் ப்ராபபிலிட்டியாக இருந்தால் இதோடைய பொசிஷன் மாறிக்கிடும். புரியுது இல்லை? போஸ்டீரியர் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகே, ப்ரியர் ப்ராபபிலிட்டினா இது ஃபீச்சராக இருக்கும், இது கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். உங்களுடைய நம்ம பேஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்மளுடைய ஈக்குவேஷனை அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள். இதே மாதிரி எழுதுகிறோம் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து பாடி பெயின் இருக்குது, ஃபீவர் எஸ்ஸாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? பாடி பெயின்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு இது ஒரு வேளை ஃபீவராக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மேத்தமெட்டிக்கலாக அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபீவர் வந்தவனுக்கெலாம் பாடி பெயின் வந்திருக்கா அந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபீவர் இருக்கிறவனுக்கெலாம் பாடி பெயின் இருக்குதா அதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபீவர் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை பாடி பெயின் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு டைஸை நீங்கள் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா, டைஸ் இஸ் ஹேவிங் எ சிங்கிள் டைஸ் இஸ் ஹேவிங் 6 ஃபேஸஸ், ரைட்? ஸோ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/6. ஓகேவா? ஸோ நீங்கள் 2 டைம்ஸ் நீங்கள் அதே மாதிரி இன்னொரு தடவை நீங்கள் ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 1/6. ஸோ இதுதான், திஸ் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இந்த டேட்டா செட்டில் இருந்து தான் கண்டுபிடிக்கவே முடியும். ஓகேவா? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு சென்செக்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஏரியாவில் ஒரு ஃபீவர், ஒரு பர்டிகுலராக ஒரு டெங்குவோ இல்லை ஒரு கொரோனாவோ, ஒரு கோவிட்-19 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எடுக்கிறீங்க. அந்த ஏரியாவில் நீங்கள் ஃபீவர், கொரோனா இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு பாடி பெயின் வந்திருக்கு? ஓகே, எத்தனை பேருக்கு அந்த ஏரியாவில் கொரோனா இருந்திருக்கு? மொத்த பாப்புலேஷன் எத்தனை, அதில் எத்தனை பேருக்கு வந்து கொரோனா இருக்குது, டிவைடட் பை பாடி பெயின் மொத்தத்திலே எத்தனை பேருக்கு இருக்குது. ஒரு சில பேருக்கு கொரோனா இல்லாமல் இருக்கும், ஆனால் பாடி பெயின் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் எவிடன்ஸ் ப்ராபபிலிட்டி, இது லைக்லிஹுட்டு, இதெல்லாம் வந்து ப்ரியர் ப்ராபபிலிட்டின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஃபீவர் நோவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. நெய்வ் பேஸ் கிளாஸிஃபையர் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லும்? 2 ப்ராபபிலிட்டி உங்களுக்கு சொல்லிடும். என்ன ப்ராபபிலிட்டி? எஸ்ஸாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, நோவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. தட் இஸ் யுவர் சாய்ஸ். எது மேக்ஸிமமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். எஸ் மேக்ஸிமம் வந்துச்சுன்னா நீங்கள் எஸ், ஓகே, we are having maximum probability for yes அப்படின்னு சொல்லிட்டு we need to consider it as a yes. நோக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக வந்துச்சுன்னா நோன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ அதனுடைய கோர் ஐடியா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெய்வ் பேஸ் கிளாசிஃபையர் இஸ் ஹேவிங் எ கோர் ஐடியா லைக் இட் இஸ் ஹேவிங் எ வெரி பிக் டூல் கால்ட் ப்ராபபிலிஸ்டிக் ஆல்கரிதம். இட் இஸ் அ ப்ராபபிலிஸ்டிக் ஃபார்முலா வச்சு தான் அது இது என்டையர் ப்ராசஸே இது எக்ஸிக்யூட் பண்ணுது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபீவர், பாடி பெயின் ஃபார் கிவன் பாடி பெயின்னா என்னென்னா, பாடி பெயின் இருக்குது, பட் ஆனால் எனக்கு ஃபீவராக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா, எஸ், ஃபீவரே இல்லாமல் இருந்து பாடி பெயின் இருந்தவங்களுடைய ப்ராபபிலிட்டி, ஃபீவர் இல்லாமல் இருக்கிறவங்களுடைய ப்ராபபிலிட்டி, பாடி பெயினுடைய ப்ராபபிலிட்டி. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா பை திஸ் வே we can able to calculate both of the probability. ஃபீவர் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஃபீவர் இல்லாததுக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறத we can able to identify. இப்போ நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, we are going to Google Colab again and we are running code for Naïve Bayesian classifier. இந்த கிளாசிஃபையர் கோடு வந்து இவ்வளோ தான், முடிஞ்சிச்சு உங்களுக்கு, அவ்வளோதான். இதில் வந்து டெஸ்டிங் ஃபேஸ் வந்து தனி செல்லில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம். இது ட்ரைனிங் ஃபேஸு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 lines ஆல்வேஸ் we know that SK learn மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட். ஓகே, இது என்னென்னா, this is nothing but scikit இருக்கு இல்லையா, scikitன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குன்னு சொன்னேன். sklearn.model செலெக்ஷன், sklearn.model செலெக்ஷன். அப்போ மாடல் செலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து வேலிடேஷன் ஒரு டாபிக் படிச்சிருப்போம். ஒரு அல்காரிதமை நம்ம வந்து 150 டேட்டா இருக்குன்னா அந்த 150 டேட்டாவையும் நீங்கள் மொத்தமாக கொடுத்து அதையே திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தப்பு. 70% ஆஃப் டேட்டாவை உள்ளே கொடுத்துட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு மீதி 30% ஆஃப் டேட்டாவை மட்டும் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டான ப்ரொசீஜர்னு சொல்லியிருப்போம். அதுக்கு பேர் தான் வேலிடேஷன் கூட சொல்லியிருப்போம். சரிங்களா? இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, அதுக்கு பேர் தான் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். டேட்டா வேலிடேஷன் சொல்லியிருப்போம். அந்த டேட்டா வேலிடேஷன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இந்த டேட்டா வேலிடேஷன்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு உண்மையிலே ரியலான ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த அல்காரிதம் வந்து உண்மையிலேயே மக்கப்படிக்குதா என்னங்கிறதுலாம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இல்லைன்னா உங்களால் வந்து இதுதான் நான் கிராஸ் வேலிடேஷன் ஆர் டேட்டா வேலிடேஷன் சொல்லுவோம். இந்த கிராஸ் வேலிடேஷன் ஆர் டேட்டா வேலிடேஷன் பண்ணுற கான்செப்ட்னா என்னென்னா, இந்த டயக்ராமில் பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் இஸ் பேட் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, அந்த 100 கொஸ்டின்ஸுமே நான் உங்களுக்கு ட்ரைனிங் ஃபேஸில் அதோடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு
அதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னா 90% ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணிடுவீங்க, மக்கப் பண்ணிடுவீங்க. நானும் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ரைட், உங்களுக்கு 100 கொஸ்டினுமே கொடுத்துட்டேன்டா, உங்களுக்கு இந்த இதுலேருந்து தான் நான் 30 கொஸ்டின் வரும்னு சொல்லியாச்சுன்னா ப்ராபப்ளி யூ வில் மக்கிங் அப். ஓகே, நீங்கள் யூ வில் ஸ்டார்ட் மக்கிங் அப். அப்போ இது வந்து பேட் லேர்னிங். எது குட் லேர்னிங்காக இருக்கும்னா 100 கொஸ்டின்ஸு அதிலிருந்து 70 யூனிக் மாடல்ஸ் வந்து 70 கொஸ்டின்ஸை நான் ஆன்சரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சிமிலர் கொஸ்டின்ஸ் நியூ 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படின்னா தான் யூ வில் அப்ளை த கான்செப்ட் அண்ட் யூ வில் லேர்ன், யூ வில் ஐ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, நீங்கள் மக்கப் பண்ணல, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். இதில் நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிராஸ் வேலிடேஷன் எடுத்துட்டிங்கனாலே இட் இஸ் அ செப்பரேட் method for evaluating a parameter, I mean evaluating the performance of the machine learning code. அப்போ இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. லைக் k-fold கிராஸ் வேலிடேஷன், லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன், ஸ்ட்ராட்டிஃபைடு k-fold, இதெல்லாம் நம்ம தியரில் படிச்சிருப்போம். ஹோல்ட் அவுட் மெத்தடு, டைம் சீரிஸ் கிராஸ் வேலிடேஷன், எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மெத்தடை நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒரு அல்காரிதமை இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணுறேன், இது வந்து மெஷின் லேர்னிங்கோடைய எவாலுவேஷன் பேராமீட்டர். அப்போ மெஷின் லேர்னிங் கோட் எங்கே இருக்கும், sklearnக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ k-மீன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா, அந்த கோடை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ k-மீன்ஸ் கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம sklearn இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கேயும் வந்து கிளஸ்டரிங் அல்காரிதம் நமக்கு தேவைப்படுது. இங்கேயும் நமக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா நைவ் பேஸ் கிளாசிஃபையர் இஸ் அ மெஷின் லேர்னிங் கோட். அப்போ மெஷின் லேர்னிங் கோட் எல்லாமே என்ன ஒரு பெரிய மாடியூலில் இருக்கும் அப்படின்னா sklearnக்குள்ளே தான் இருக்கும். நல்லா பாருங்கள், ரெண்டாவது லைன் பாருங்கள், sklearn டாட் நைவ் பேஸ் இம்போர்ட் காசியன் என்பி. நான் எடுத்து வச்சுக்கிறேன் காசியன் என்பி. அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைப் ஆஃப் காசியன் நைவ் பேஸ், இதில் நிறைய டைப் இருக்குது. காசியன் வேறு டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி வேறு அல்காரிதம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், காசியன் என்பி அதிலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, sklearn டாட் நைவ் பேஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் காசியன் நைவ் பேஸை நான் எடுத்து வச்சுக்கிறேன். தென் அதே மாதிரி sklearnல போய் மெட்ரிக்ஸில் போயிட்டு இம்போர்ட் அக்யூரசி ஸ்கோர் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட். அதாவது நான் இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எவாலுவேஷன் பேராமீட்டர் என்னென்னா அக்யூரசி ஸ்கோரும் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டும் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான லைப்ரரி ஃபைல்ஸுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கான கமாண்டுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். மாடல் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட். இப்போ சொன்னோம் இல்லையா 70-30, அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து 70% வந்து ட்ரைனிங்க்கும் 30% வந்து டெஸ்டிங்க்கும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் கையில் 100 டேட்டா 200 டேட்டா 300 டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி ஈவன் நீங்கள் தனித்தனி ஃபைலாக கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஈவன் நீங்கள் தனித்தனி கோடிங் எழுதி நீங்களே ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் யூ கால் திஸ் கமாண்ட் ஃப்ரம் தி மாடல் செலெக்ஷன் சப்மாடியூல். அதிலிருந்து நீங்கள் இவர் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட். அதுக்குள்ளே நீங்கள் எந்த ரேஷியோவில் பிடிக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் பிடிக்க சொல்லியாச்சுன்னா போதும். ஓகே, அதை மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா தட் இஸ் இனஃப். த அல்காரிதம் வில் எக்ஸாக்ட்லி ஸ்பிளிட் த டேட்டா. இதில் வந்து டெஸ்ட் சைஸ் ஒன்று இருக்குது, நான் அப்போ அந்த லைன் வரும்போது பார்த்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு லைனு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் வி ஆர் கோயிங் டு டூ கிராஸ் வேலிடேஷன் இன் திஸ் கோட், அதுக்காக பண்ணுறது. இதுதான் நெய் பேஸ் லைனு, இது அக்யூரசி கண்டுபிடிக்கக்கூடிய லைனு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஐ ஹோப் இது எல்லாமே வந்து கமாண்ட் லைன் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா இட் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிள். இது என்னங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் டேட்டா ஃபீச்சர் எக்ஸ் பைனரி லேபிள்ஸ் ஒய். எக்ஸுங்கிற ஒரு பேராமீட்டர், இது வந்து ஃபீச்சர்ஸ், ஒய்ங்கிறது லேபிள். ஓகே, புரியுதுங்களா? ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதமுக்கு ஒரு டேட்டா செட் கொடுக்குறோம்னா we will give two informations like features and labels. அந்த லேபிளை யார் லேபிள் பண்ணியிருப்பாங்க? ஒரு எக்ஸ்பர்ட் லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது என்ன டேட்டா செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறோம் பாருங்கள், எக்ஸ் ஹேஸ் 2 features, salary and credit score. ஓகே, salary ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ஸ்கோர் அண்ட் அனதர் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அப்போ 60,000ங்கிறது salary, 720ங்கிறது கிரெடிட் ஸ்கோர். ஓகே, 40,000ங்கிறது அடுத்த பர்சனுடைய அடுத்த டேட்டா வந்துருச்சு. இப்போ கமா போட்டாச்சு இல்லையா, அடுத்த ரோ வந்துருச்சு. அடுத்த பர்சனுடைய 40,000 சேலரி, 640ங்கிறது கிரெடிட் ஸ்கோர் ஃபார் ஈச் சாம்பிள். அண்ட் ஒய் கண்டைன்ஸ் பைனரி லேபிள் 0 or 1, 0 approve 1 not up, sorry 0 not approve 1 approve, which means என்னன்னா based upon the salary and credit score. ஓகே, நமக்குன்னு ஒரு கிரெடிட்டபிலிட்டி இருக்கும், கிரெடிட் கார்டு ஸ்கோர் இருக்கும் இல்லையா, சிபில் ஸ்கோர் இருக்கும் இல்லையா, அந்த கிரெடிட் ஸ்கோரையும் சேலரியும் பேஸ் பண்ணி பேங்க்கில் என்னுடைய லோன், நான் அப்ளை பண்ணுற லோனுக்கு நான் வந்து அப்ளிகபிளா, எனக்கு அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையாங்கிறத இந்த அல்காரிதம் வந்து முடிவு பண்ணும். ஐ மீன் ஒரு எக்ஸ்ஆர் ஒய் ஒரு பர்சன் வந்து அப்ளை பண்ணுறாரு, பேஸ்ட் அப்பான் ஹிஸ் சேலரி அண்ட் த கிரெடிட் ஸ்கோர் தட் பேங்க் வில் அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் த லோன் அப்ளிகேஷன் இல்லையா, அதை ஒரு அல்காரிதம் பண்ண போகுது. அப்போ அந்த அல்காரிதத்துக்கு இன்புட் என்னது, இந்த ஸ்கோர் இருக்கணும், இந்த சேலரி இருக்கணும், அப்படின்னா அப்ரூவ் பண்ணுங்க. அதாவது இங்கே டேட்டா செட்டை பாருங்கள்,
60,720 அப்ரூவ். ஃபஸ்ட்டு டேட்டா செட் பாருங்கள். இப்போ எத்தனை டேட்டா செட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அப்போ 10 டேட்டா செட் இருக்குது பாருங்கள். 10 பேர் வேல்யூ, எக்ஸ் பேர் வேல்யூ வந்து 10 இருக்குது பாருங்கள். சேலரி கிரெடிட் ஸ்கோர் 1 2 3 4 5 6 7 8 9 10, மேலே 6 கீழே 4, புரியுதுங்களா? அப்போ 10 செட் இருக்குது பாருங்கள். ஒரு சேலரி கிரெடிட் ஸ்கோர் லேபிள் 1, 60,720 1, லாஸ்ட்டு பாருங்கள் 58,640 0, புரியுதுங்களா? அப்போ இதுதான் நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா செட். இந்த டேட்டா செட்டை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஹிண்ட்டாக ஞாபகம் வச்சுட்டு நீங்களே எழுதிக்கலாம். கரெக்டாக அந்த ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ்லாம் பக்காவாக பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பிளிட் த டேட்டா செட் இன்டூ ட்ரைனிங் செட். இப்போ பாருங்கள், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் நான் கால் பண்ணுறேன் பாருங்கள். x, y கொடுத்தாச்சு. கேபிட்டல் எக்ஸ் மேலே யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸ்மால் ஒய் நோட்டேஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டு பேரையும் நான் உள்ளே கால் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் சைஸ் பாருங்கள் 0.3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். 0.3ங்கிறது என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட்டு 30%. ஓகே, நான் கொடுத்துருக்கிற டேட்டா செட்டில் 30% வெளியில் தூக்கிடுங்க, அதான் டெஸ்ட் சைஸு. அப்போ மீதி ரிமைனிங் எவ்வளவு? 0.3னா 30%, அப்போ ரிமைனிங் 0.7 70%. 70% மட்டும் ட்ரைனிங்க்கு கொடுங்க. அது யாரை செலக்ட் பண்ணுறதுங்கிறது தட் இஸ் ரேண்டம் இன் நேச்சர். புரியுதுங்களா? நீங்கள் வந்து அப்ரூவ்லேருந்து 2, நாட் அப்ரூவ்லேருந்து 1, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரேண்டமாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம செலக்ட் பண்ண சொன்னால் நம்ம பயாஸ்டாக செலக்ட் பண்ணிடுவோம். அதாவது மேக்ஸிமம் அப்ரூவ் வச்சுக்கிட்டு மினிமம் டிஸ்அப்ரூவ் சில ரெஜெக்ட் கேஸை வச்சுருவோம். ஸோ அதுக்காக தான் ரேண்டம் செலெக்ஷன். ஸோ இங்கே ரேண்டம் ஸ்டேட் 42ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கோம். இதோடைய மீனிங் தெரியணும், இது எதுக்காக ரேண்டம் ஸ்டேட் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியணுங்கிறது தான். ப்ளீஸ் கோ டு K-மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம் எக்ஸ்பிளனேஷன் கோட். அந்த கோடிங்கோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுங்க. அதில் இந்த கோடுக்கான விளக்கம் கொடுத்துருப்பேன். ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 42னா என்னன்னு அதை சொல்லியிருப்பேன். சேம் எக்ஸ்பிளனேஷன் கேன் பி brought up here. ஓகேவா? இப்போ பாருங்கள், 0.3ன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கொடுத்ததே 10 டேட்டா, அந்த 10 டேட்டாவில் 0.3 ஏதாவது ஒரு 3 டேட்டாவை எடுத்து வெளியில் வச்சிரும். மீதி 7 டேட்டா மட்டும் தான் ட்ரைனிங்க்கு போகும். இப்போ உங்களுக்கு புரியுதா? எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட், 4 வழி உங்களுக்கு கையில் கொடுத்துரும். நீங்கள் என்ன இன்புட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணீங்க? இந்த ட்ரெயின் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பிளிட்டுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் டெஸ்ட் சைஸ் இது 3ஐயும் நீங்கள் கொடுத்தீங்க. எக்ஸு ஒய் டெஸ்ட் சைஸ் இது 3ஐயும் இன்புட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணீங்க. அவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? 4 கொடுக்குறாரு. எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட்னு கொடுத்துருக்குறாரு. ரைட்? ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிராஸ் வேலிடேஷன் செட்டப். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இனிஷியலைஸ் காசியன் நெய்வ் பேஸ் கிளாசிஃபையர். காசியன் நெய்வ் பேஸ் கிளாசிஃபையரை எந்த இன்புட்டும் நீங்கள் கொடுக்காம மாடல்னு டிக்ளேர் பண்ணுறீங்க. ஓகேவா? மாடல். இப்போ மாடல் டாட் ஃபிட் இப்போ தான் நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். யாரை ட்ரெயின் பண்ணணும்? நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? 70% ஆஃப் ட்ரைனிங் அண்ட் அப்போ 70% ஆஃப் எக்ஸ் ட்ரைனிங், 70% ஆஃப் அதான் ட்ரைனிங் எக்ஸு ட்ரைனிங் ஒய், அதை நான் பாஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயினை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்ட் த மாடல். நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன்? யாரை 70% கொடுத்து ட்ரெயின் பண்ணியாச்சு. அப்போ மீதி யாரை கொடுத்து செக் பண்ணணும்? 30% கொடுத்து செக் பண்ணணும். 30% எக்ஸ் டெஸ்ட் தான் கொடுக்கணும். ஃபீச்சரை கொடுத்து தான் லேபிள் வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபீச்சர் கொடுத்து தான் லேபிள் வாங்கணும். லேபிளை கொடுத்து லேபிள் வாங்கக்கூடாது. அப்போது ஃபீச்சர் பேங்க் லோன் அப்ரூவாக ரிஜெக்டான்னு பார்க்கணுன்னா உங்களுக்கு என்ன இன்புட் வேணும்? நீங்கள் சேலரியுமே கிரெடிட் ஸ்கோரையும் தான் இன்புட்டாக கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அப்போ மறுபடியும் அதே அல்காரிதத்துக்கு சேலரியும் கிரெடிட்டும் தான் நீங்கள் உள்ளே கொடுக்கணும். அப்போ அந்த மீதி ஒரு 3 டேட்டா இருக்கு இல்லையா, அந்த 3 டேட்டாவை கொடுத்து செக் பண்ணி பார்க்குறதுல மாடல் டாட் ப்ரிடிக்ட் ஒய் ப்ரிடிக்ட் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிறது அல்காரிதத்தோட அவுட்புட்டு. நீங்கள் அக்யூரசி ஸ்கோர்னு ஒரு ஃபங்க்ஷன் மேலே கால் பண்ணிங்க, ஞாபகம் இருக்கா? இதிலிருந்து நம்மளுடைய மெட்ரிக்ஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தீங்க அக்யூரசி ஸ்கோர். அந்த அக்யூரசி ஸ்கோர் எடுத்துக்கோங்க. அந்த அக்யூரசி ஸ்கோர் அப்படிங்கிற கமாண்டுக்குள்ளே நீங்கள் இப்போது உங்களுக்கு கிடைச்ச ஆக்சுவல் ரிசல்ட்ஸ், இப்போ ப்ரிடிக்டட் ரிசல்ட்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. அக்யூரசி நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, அக்யூரசியை போட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் த பிரிண்டிங் லைன். அக்யூரசி வந்து 33% கிடச்சிருக்கு. அப்போது 3 டேட்டா கொடுத்தீங்களா, 3ல் 1 தான் கரெக்டாக சொல்லியிருக்குது. கரெக்டாக 1/3 தான் 33.33 வந்துகிட்டே இருக்கும். அப்போது ஏன் சார் இவ்வளோ கம்மியாக இருக்குது? எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் 10 டேட்டா கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் ரிசல்ட்ஸ் வரும். நீங்கள் இன்னும் நிறைய டேட்டா கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு நிறைய டேட்டா கொடுத்து நீங்கள் ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். சிம்பிள். நம்மளுடைய மைண்டும் அப்படி தான். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ண இன்னும் கிளியர் கட் எக்ஸாம்பிள்ஸ், கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு பில்ட் ஆகும். டேட்டா உங்களுக்கு நான் வந்து கம்மியாக கொடுக்குறேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ கால்ட் இப்போது இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வி வில் ரீகால் ஃப்ரம் டாப் டு பாட்டம்.
நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு லைப்ரரிஸ் கால் பண்ணியிருக்கிறோம். ஓகே, என்னென்ன லைப்ரரிஸ் முதல்ல சொல்லியாச்சு. அடுத்து டேட்டா செட்டை நான் உள்ளே பில்ட் பண்ணியிருக்கிறேன், உள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 70-30 நான் பிரிச்சுக்கிட்டேன். 70 ட்ரெயின் பண்ண போகிறேன், 30 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்னுடைய காசியன் நெய்வ் பேஸ் கிளாசிஃபையர் அல்காரிதத்தை எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் ட்ரெயின் பண்ணுற லைன் இதுதான். ஓகேவா? அடுத்தது ப்ரிடிக்ட் பண்ணுறேன். 70 கொடுத்து ட்ரெயின் பண்ணிவிட்டு 30 கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ அது கொடுத்த ஆன்சரும் என்னுடைய கிரவுண்ட் ட்ரூத் ரெஃபரன்ஸும் கரெக்டாக, ஆஸ் பர் த டேட்டா செட்டும் ஆன்சர் நெய்வ் பேஸ் கொடுத்த ஆன்சரும் கரெக்டாங்கிறத இங்கே கம்பேர் பண்ணுறேன். அக்யூரசி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்குது. இங்கே பிரிண்டிங் ஆகிருக்கு பாருங்கள், நான் ரன் பண்ணிட்டேன். ரைட், அக்யூரசி தட் இஸ் 0.333 வருது. ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் த அக்யூரசி? எஸ், யூ கேன் ஏபிள் டு இன்க்ரீஸ் த அக்யூரசி பை மீன்ஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் த டேட்டா செட். இது உங்களுக்கு 10 பத்தாது, 100, 1000, 10,000 அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள்ஸ் நிறைய டேட்டாஸ் கொடுக்கும்போது இதனுடைய அக்யூரசி கண்டிப்பாக டெஃபினட்டாக கூடும். ஓகே, you can download lot of data set from internet. You can just import it here and you check the naive Bayes classifier, that will give maximum accuracy. Okay, above 80 கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ரைட், இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து அதே கோடு தான், அதோட கண்டினியூஷன் டெஸ்டிங், அது ட்ரைனிங், இது டெஸ்டிங் காமிக்கிறதுக்காக செப்பரேட் செல்லில் நான் எழுதியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது குளோபலி திஸ் இஸ் டிக்ளேர். இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ண வேரியபிள் எல்லாத்தையுமே வேறு செல்லுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ரைட், அப்போ விச் மீன்ஸ் என்னென்னா, அந்த மாடல்னு ஒன்று கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, மாடல் டாட் ப்ரிடிக்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அது மேலே சொன்ன மாடல் தான் அது. ஓகே, மேலே உள்ள செல்லில் கால்குலேட் பண்ண மாடல் இங்கேயும் கால் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் குளோபலி டிக்ளேர்ட். இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் எங்கேனாலும் கால் பண்ணிக்கலாம். சரி, நான் ப்ராம்ப்ட் வாங்குறேன். இங்கே பாருங்கள், ஃப்ளோட்டு, இது எல்லாமே ஜஸ்ட் ப்ராம்ப்ட் தான், டெஸ்டிங் ஃபார் த யூசர் இன்புட். நான் இது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இப்போ இந்த பேங்க் அப்ளிகேஷனில் இந்த ஒரு கோடை இன்டெகிரேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, லைக் எஸ்பிஐன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே போய்ட்டு உங்களுடைய கொடி பேஜில் என்னுடைய சேலரி அண்ட் கிரெடிட் ஸ்கோருக்கு லோன் அப்ரூவ் ஆகுமா ஆகாதாங்கிறத நீங்கள் செக் பண்ணுறீங்க. இதை நீங்கள் போய் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கன்சல்டன்சி போய் பார்த்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது, அல்லது மேனேஜரை பார்த்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது. இஃப் சப்போஸ் த பேங்க் இஸ் எம்ப்ளாயிங் திஸ் கைண்ட் ஆஃப் அல்காரிதம்னா அவங்க வெப்சைட்லேயே அவங்க போட்டு வச்சிடலாம். இந்த கோடை ரன் பண்ணி வச்சுருப்பாங்க பேக் எண்டில். ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்க மட்டும் செய்யும். இங்கே பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். ஓகே, யுவர் சேலரின்னு கேட்கும். நான் 60,000, நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா ஞாபகம் இருக்குதா, 60,000 கொடுக்குறேன். ஓகே, யா, திஸ் இஸ் 60,000. ரைட், அடுத்த டேட்டா என்னது, அடுத்த டேட்டா 60,000க்கு 720. கரெக்டுங்களா? 720, 60,000 720னா 1 எனக்கு அப்ரூவ் ஆகணும். கரெக்டுங்களா? ரைட்டு, அப்போது இதுதான் டெஸ்டிங் ஃபேஸில். நீங்கள் ஃப்யூச்சரில் ஏன்னா ஒருத்தன் வெப்சைட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு அந்த அல்காரிதத்தை ரன் பண்ணுறான், ஓகே பண்ணுறான். ஓகே, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏஐ பேஸ்டு பேங்க் லோன் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது எஸ்பிஐயில். நான் ஓப்பன் பண்ணி 60,000 கொடுக்குறேன். கிரெடிட் ஸ்கோர் பார்த்து நான் வெப்சைட்டில் பார்த்து 720 கொடுக்குறேன். போட்டு ஓகே போட்ட உடனே எனக்கு அதுவே காமிச்சிடும். ஓகே, ஆஃப்டர் ரன்னிங் யுவர் லோன் இஸ் அப்ரூவ்டுன்னு வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா பேஸ்ட் அப்பான் த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எனக்கு அல்காரிதம் சொல்லுது, நீ இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னால் உள்ளவங்களுக்குலாம் இந்த ஸ்கோர், இந்த கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி கிடச்சிருக்கு. ஸோ உனக்கும் அப்ரூவல் கிடச்சிரும், பேங்க் லோன் அப்ரூவ் ஆகிருச்சு. ஸோ உனக்கு நீங்கள் ஃபர்தராக லோன் அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுதான் டெஸ்டிங் ஃபேஸ். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஜஸ்ட் சேலரி கிரெடிட் ஸ்கோர், கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற 2 இன்புட் உங்கள்கிட்ட நான் வாங்குறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் ப்ராம்ப்ட். என்டர் யுவர் சேலரி, இந்த வருது பாருங்களா, பிரிண்ட் ஆகுது பாருங்கள். நான் வாங்குறத ஃப்ளோட்டாக வாங்கியிருக்கிறேன், அவ்வளோதான். நான் கொடுக்குறத ஃப்ளோட்டாக வாங்குறேன். ரெண்டையும் நியூ இன்புட், நியூ ஐபின்னு சொல்லிட்டு ஒரு அரேக்குள்ளே நான் அதை கன்கார்டினேட் பண்ணுறேன், ஒரு அரேக்குள்ளே நான் புஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதை கொடுத்து மேலே மாடல் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மாடல் டாட் ப்ரிடிக்ட். இங்கே பாருங்கள், எந்த இருக்கா பார்த்தீங்களா, நம்ம டெஸ்டிங் பண்ணும்போதும் அதே கமெண்ட் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். மேலே ட்ரெயின் பண்ணி வச்சு அதே மாடல் எடுத்து வச்சு மாடல் டாட் ப்ரிடிக்ட் போட்டு நான் என்னுடைய நியூ இன்புட்டை கொடுத்து இப்போ கிடைக்கிற அவுட்புட்டை ஒய்ன்னு டிஸ்பிளே பண்ணுறேன். ஒய் இந்த டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், 1ன்னு வந்துருக்கு. 1ன்னா அப்ரூவ், 0ன்னா ரிஜெக்ட். கரெக்டுங்களா? அப்போ 1. இஃப் ஒய் 1ன்னு வந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் யுவர் லோன் இஸ் அப்ரூவ்டு. இதுதான் யூஐயில் டிஸ்பிளே ஆகக்கூடிய கண்டென்ட். உங்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய மேட்டர்லாம் தேவை கிடையாது. நீங்கள் உங்கள் 2 வேல்யூவை கொடுத்தா உங்களுக்கு அப்ரூவாக ரிஜெக்டான்னு சொல்லணும், அவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ். பேக் எண்டில் அந்த அல்காரிதம் ரன் ஆகும். புரியுதுங்களா? இப்போ வேறு இன்னொரு பேராமீட்டர் கொடுத்து பார்ப்போமா. ரிஜெக்ட்டுக்கு ஏதாவது லாஸ்ட் கேஸ் 58,645. ஓகே, இப்போ பாருங்கள், 58,000 நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஐ எம் இஸ் ஆஸ்கிங் ஃபார் மை சேலரி 58,000. எஸ், 645. எஸ், யுவர் லோன் இஸ் ரிஜெக்டட். வருதுங்களா? கரெக்டாக வருதா? ஸோ இந்த 2 டேட்டாஸ் இருக்குது, கரெக்டாக வருது. எல்லாத்தையுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 30% அக்யூரசி வந்திருக்குது அப்படின்னா
3ல் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நான் ரேண்டமாக செக் பண்ணி பார்த்ததில் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? இப்போது ரன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டேட்டா செட் வந்து உங்களுக்கு நிறைய டேட்டா செட் 10 கிடையாது, நான் சொன்ன மாதிரி 10,000 டேட்டாஸ் எடுத்து உள்ளே கொடுத்து ஹிஸ்ட்ரி, இந்த பேங்க்கில் எத்தனை பேருக்கு என்ன சேலரி, என்ன கிரெடிட் ஸ்கோருக்கு அப்ரூவ் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக எடுத்து ஒரு பெரிய டேபிள் காலம் ரெடி பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 டேட்டாவை எடுத்து நீங்கள் உள்ளே ஃபீட் பண்ணி இந்த அல்காரிதத்தை பில்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தே கேன் இன்டகிரேட் ஆன் தேர் வெப்சைட்லேயே இந்த மாதிரி ஒரு அல்காரிதத்தை பண்ணி வச்சிடலாம். ஏஐ டூல் ஃப்யூச்சரில் வரும், இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்யூச்சரில் வரும். ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் வந்து ஜஸ்ட் டேட்டாவை மட்டும் கொடுப்பீங்க, பின்னால் ஒரு பெரிய அல்காரிதம் ரன் ஆகும், வெளியில் உங்களுக்கு வந்து டேட்டாவை கொடுத்துரும். அந்த டேட்டாவை அந்த அல்காரிதம் ட்ரைனிங் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அல்காரிதத்துடைய ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்டில் இருக்கணும். இல்லைன்னா அந்த அல்காரிதம் வந்து என்ன ஆகிடும், அவுடேட் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் நைவ் பேஸ் கிளாசிஃபையர். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.